कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतः क्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। மாலை நேரம் மஞ்சள் வெயில் பளீர்னு இருக்கு. அக்ரூரரும் பிள்ளைகளும் ஏறி வந்த தேரு மதுரா நகரின் அருகில் வந்துருச்சு. பட்டணத்துக்குள்ளார நுழையறதுக்கு முன்பாகவே கிருஷ்ணர் வந்து தேரை நிறுத்த சொன்னார். தேரு நின்றுடுச்சு. கிருஷ்ணனும் பலராமனும் தேர்லேருந்து இறங்கிட்டாங்க. அவங்க இறங்கிய இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன காடு ஒன்று இருந்துச்சு. பிறந்ததுலேருந்து இன்னைய வரைக்கும் கிருஷ்ணனை பார்க்கவே பார்க்காத அந்த மதுராபுரி மக்கள் எல்லாரும் அவரை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் வந்து குழுமி இருந்தாங்க. அவங்கள பார்த்த கிருஷ்ணனும் பலராமனும் ரொம்ப 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 மகிழ்ச்சி ரெண்டு பேருக்கும். இருவரையும் பார்த்த அந்த மதுராபுரி மக்கள் பெருத்த ஆரவாரம் பண்ணுறாங்க. ஓடி வந்து அந்த பிள்ளைகள் அப்படியே சூழ்ந்துக்கிட்டு நிற்கிறாங்க. தன்னை சூழ்ந்து நிற்கக்கூடிய அந்த மக்களின் ஆரவாரத்தை பார்த்த கிருஷ்ணருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கிருஷ்ணனினுடைய அழகையும் பலராமனினுடைய அழகையும் அப்படியே கண்களால் பருகி 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 களிப்படைகிறாங்க அந்த மக்கள். பிறகு கிருஷ்ணன் அக்ரூரரை பார்த்து சொல்கிறார், மேன்மையானவரே, நாங்கள் ரெண்டு பேரும் இங்கேயே இவங்களோடையே தங்கணும்னு நினைக்கிறோம். மாலை மங்கிடுச்சு இல்லையா, அதனால் இந்த நேரத்தில் நாங்கள் நகரத்துக்குள்ளே வர்றதுக்கு விருப்பம் இல்லை. அதனால் நீங்கள் மட்டும் தேரில் போய் நகரத்துக்கு போங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ அக்ரூரர் பகவானை பார்த்து சொல்கிறார், கிருஷ்ணா, உங்கள் ரெண்டு பேரையும் இப்படி தனியே இங்கே விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு மனசு வரல. வாங்க, நம்மளுடைய வீட்டுக்கு நாம் போகலாம் அப்படின்னு சொல்கிறார். அதை கேட்ட கிருஷ்ணர் சொல்கிறார், பெருமானே, உங்களுடைய வார்த்தைக்கு மறுப்பு சொல்கிறதுக்காக என்னை மன்னிச்சுக்கங்க. நான் பலராமனோட நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வர்றேன். நான் வந்த செய்தியை என் மாமனான கம்சன்ட்ட மட்டும் சொல்லிட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறார். அதற்கு மேலே எதையுமே பேச விரும்பாத அக்ரூரர் கிருஷ்ணனை வணங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறார். நேராக போய் கம்சனை பார்க்குறாரு. பிள்ளைகள் இருவரும் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை சொல்லிட்டு நாளைக்கு காலையில் நகரத்துக்குள்ளே அவங்க நுழைய போகிறாங்க அப்படிங்கிற செய்தியையும் சொல்லிட்டு நேராக தன்னுடைய வீட்டுக்கு அக்ரூரர் போயிடுறார். மறுநாள் விடிஞ்சிருச்சு. கிருஷ்ணனும் பலராமனும் மதுராவுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிறாங்க. அந்த காட்டில் அவங்களோடு அந்த இரவு பொழுத கழிச்ச அந்த மக்களும் அவங்களும் ரெடி ஆயிட்டாங்க. கிருஷ்ணன் மதுரா நகருக்குள்ளார வரப்போகிறாரு அப்படிங்கிற செய்தி அந்த நகரத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சு போய் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. முதல் நாளே புறப்பட்டிருந்த அந்த நந்தகோபுரம் கிருஷ்ணன் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. யாகத்துக்கு வேண்டிய அந்த பொருட்கள், தயிர், வெண்ணெய், இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வந்திருந்தாரு. கிருஷ்ணன் வந்து நகரத்துக்கு வெளிப்புறம் தங்கியிருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சு அவங்க கூடவே வந்து நந்தகோபுரம் சேர்ந்துட்டார். நந்தகோபுரை பார்த்தோன்னே அங்கே இருந்த மற்ற கோபர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி ஆரவாரம், ஆனந்தமான கூக்குரல் எங்கே பார்த்தாலும் கேட்குது. கிருஷ்ணர் வந்து மதுராபுரியின் நகரத்தினுடைய வாசல் கிட்ட நெருங்கிட்டார். அப்போ நந்தகோபர் கிருஷ்ணன்கிட்ட சொல்கிறார், நான் வந்து முன்னாடியே உள்ளே போகிறேன். ஏன்னா நான் எடுத்துகிட்டு வந்த இந்த பொருட்கள்லாம் நான் கொண்டு போய் கம்சன்ட்டை ஒப்படைக்கணும் இல்லையா, அதனால் நான் முன்னாடி போகிறேன், நீ கொஞ்சம் லேட்டாக வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன்கிட்ட சொல்லிவிட்டு அவர் போயிடுறார். ஏன்னா இப்போ தானே முதல்ல மதுராபுரிக்குள்ளார கிருஷ்ணன் வர்றாரு, அவர் இப்படியே எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு வரணும் இல்லையா, அதனால் நீ பொறுமையாவா, நான் போகிறேன்னு சொல்லிட்டு நந்தகோபர் போயிட்டார். கிருஷ்ணர் அப்படியே நகரத்துக்குள்ளே பிரவேசம் பண்ணுறாரு. அப்படியே கோலாகலமான ஒரு விழா இருக்கிற மாதிரி அங்கே இருக்குது. அந்த மதுராவினுடைய அழகை ரெண்டு பேரும் அப்படியே ரெண்டு பக்கமும் பார்த்துக்கிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் எல்லாரும் கிருஷ்ணனினுடைய பெருமைகளை சொல்லிக்கிட்டே இனிய பாடல்களையும் பாடிக்கிட்டே ஒரு பின்னாடி வர்றாங்க. அந்த மதுராபுரியின் கோட்டை எப்படி இருந்ததுன்னா பளிங்கு கற்களால் அப்படியே அமைக்கப்பட்டிருந்தது. ரொம்ப உயரமான ஒரு கோட்டையாக இருந்தது.
தங்கம் போல மின்னக்கூடிய ஒரு கோட்டை வாயில் இருந்தது. கோட்டை கதவுகளை பார்த்து அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த தானியங்கள் எல்லாத்தையும் சேமித்து வைக்கக்கூடிய அந்த கிடங்குகள் எல்லாமே இருந்தன. அது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா செம்புனாலையும் பித்தளையினாலையும் இருந்தது அந்த கிடங்குகள் அத்தனையும். மதில் சுவரை பார்த்தோம்னா ரொம்ப பெருசாக இருந்தது. சுவருக்கு பக்கத்தில் பார்த்தோம்னா ஒரு ஆழமான அகழியானது இருந்தது. ஆங்காங்கே சோலைகள்லாம் நிறைய இருந்தது. பெரிய பெரிய மண்டபங்கள் இருந்தது, பெரிய பெரிய மாளிகைகள் இருந்தது, பெரிய பெரிய வீடுகள் இருந்தது, சத்திரங்கள் இருந்தது. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு செல்வ வளத்துக்கு கொஞ்சம் கூட குறைவே கிடையாது. அந்த வீடுகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வைரம், வைடூரியம், நவரத்னங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதனாலெல்லாம் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அழகிய தோட்டத்தில் பார்த்தோம்னா மயில் அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருந்தது, புறாக்கள் எல்லாம் இருந்தது. இந்த காட்சிகளையெல்லாம் வேடிக்கை பார்த்தபடியே கிருஷ்ணனும் பலராமனும் மதுராபுரியினுடைய வீதியில் நடந்து வந்துட்டு இருந்தாங்க. கிருஷ்ணனும் பலராமனும் வரப்போறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சோன்னையே மக்கள் எல்லாருமே விசேஷமாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அந்த ராஜ வீதிகளாக இருக்கட்டும், கடை வீதிகளாக இருக்கட்டும், சின்ன சின்ன தெருக்கள்லாம் கூட நிறைய தண்ணீர் ஊற்றி அலசி சுத்தம் பண்ணி வாழை, கமுகு இது எல்லாத்தையும் போட்டு கட்டி வச்சுருந்தாங்க. மாவிளை தோரணங்கள் எல்லாம் கட்டி இருந்தது. கிருஷ்ணனும் பலராமனும் நடந்து வரும்பொழுது தண்ணீரை கொண்டு அப்படியே கொட்டி பாத பூஜை பண்ணாங்க. சில பேர் மலர்களை கொண்டு அப்படியே அர்ச்சனை பண்ணுறாங்க. பூர்ண கும்ப மரியாதை கொடுத்து கிருஷ்ணனையும் பலராமனையும் அங்கே உள்ள மக்கள் வரவேற்கிறாங்க. கிருஷ்ணனினுடைய அழகை பார்த்த வேகத்துக்கு எல்லாரும் இந்த பக்தியானது மேலே வர அப்படியே தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே சில பெண்கள் அவருடைய அழகை பார்த்து அப்படியே சொக்கி போனாங்களாம். அவங்க என்னென்ன வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களோ அது எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் பின்னாடியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி கிருஷ்ணனும் பலராமனும் அந்த ராஜ வீதியில் ஒரு சிறிய யானைக்குட்டி போல, ஒரு கருப்பு யானை மாதிரி கிருஷ்ணனும், வெள்ளை யானை மாதிரி பலராமனும் அப்படியே ராஜ நடை போட்டுக்கிட்டு அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எதிர்த்தாப்புல பார்த்தோம்னா ஒரு சலவைக்காரன் வர்றான். சலவைக்காரன் அவன் கூட அவனுடைய பணியாட்கள் சேர்ந்து வர்றாங்க. அவங்க யாரு அப்படின்னா கம்சனுக்கும் சரி, அங்கே இருக்கக்கூடிய அரண்மனை வாசிகளுக்கும் சரி துணி துவைச்சு கொடுக்குறவங்க. அவங்க ஒரு வண்டியை எடுத்துகிட்டு வராங்க. அந்த வண்டியில் அந்த துணிகள் எல்லாமே இருக்குது. அதில் இப்படி எதிர்த்தாப்புல வந்துகிட்டு இருக்கிற அவரை பார்த்துட்டு கிருஷ்ணன் ரொம்ப அன்பாக பேசுகிறார். இந்த இடத்துல இந்த சலவைக்காரனை பார்த்து, ஐயனே, நாங்கள் உடுத்திக்கணுக்கு மாதிரி ஒரு நல்ல துணி இருந்தால் 2 கொடு, 2 நல்ல ஆடைகளை கொடு. எங்களுக்கு நீ அதை கொடுத்த அப்படின்னா உனக்கு நான் நற்கதியை கொடுக்குற அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பகவான் சொல்கிறார். ஆனால் அந்த சலவைக்காரனுக்கு புரிஞ்சுக்க தெரில. கிருஷ்ணர் பலராமன் யாருன்னே தெரியல. என்னடா அது, மாடு மேய்க்கும் இடைக்குள்ள சிறுவர்கள் தானே இவங்கெல்லாம் அப்படின்னு அவன் நினச்சிட்டான். அதுவும் பகவான் இந்த ஆடையை குடுன்னு கேட்ட வேகத்துக்கு கோவம்னா கோவம் அவனுக்கு. கிருஷ்ணரை பார்த்து சொல்கிறான், காடு மலை இந்த மாதிரி இடத்துல வாழக்கூடிய நீங்கள் எல்லாரும் இப்படி உயர்ந்த ஒரு ஆடையை நீங்கள் கேட்கலாமா? இவங்க எல்லாம் இந்த ஆடைகள் எல்லாமே கம்ச மகாராஜனுக்கு உரியது. நீங்கள் கேட்டீங்கன்னு தெரிஞ்சாவே போதும், உங்கள் தலை அப்படியே உருண்டு ஓடி போயிடும். இல்லைன்னா பிடிச்சி உங்களை சிறையில் கொண்டு போய் தள்ளி விட்டுருவாங்க. இதெல்லாம் அவருக்கு தெரிகிறதுக்கு முன்னாடி இங்கேருந்து ஓடி போயிடுங்க, சீக்கிரம் ஓடுங்க முட்டாள்களே அப்படின்னு சொல்லி அந்த சலவைக்காரன் சொல்கிறான் கிருஷ்ணனையும் பலராமனையும். கிருஷ்ணனுக்கு வந்ததே கோவம். அப்படியே தன்னோட கையினால் சலவை தொழிலாளியினுடைய அந்த தலைமுடியை பிடிக்கிறார். பிடிச்சி அப்படியே இந்த புல்லை பிச்சு எடுக்கிற மாதிரி கையையும் காலையும் தனித்தனியாக பிரித்து எரிஞ்சிடுறாரு. அவ்வளோதான். இதை பார்த்து அந்த வேலைக்காரவங்க எல்லாரும் நடுநடுங்கி போகிறாங்க. துணி மூட்டையை அங்கேயே விட்டுட்டு தலை தெறிக்க ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணனும் பலராமனும் அந்த துணி மூட்டையை பிரிக்கிறாங்க. அதில் தங்களுக்கு எந்த துணி நல்ல துணியாக இருக்கோ அதை எடுத்து போட்டுக்கிறாங்க. மேலும் சில ஆடைகளை எடுத்து அவங்க கூட வந்திருந்த அந்த கோபர்கள்ட்டையும் எடுத்து கொடுத்து எல்லாரும் போட்டுக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் போட்டுக்கிறாங்க. தொடர்ந்து அந்த பலராமனும் கிருஷ்ணனும் அப்படியே இந்த வீதியில் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ துணி நெய்யக்கூடிய ஒரு தொழிலாளி,
அவர் எதிர்த்தாப்புல வந்துட்டு இருந்தான். இவங்க 2 பேரையும் பார்த்தோன்னா அவனுக்கு ரொம்ப ஒரே சந்தோஷம். அவன் தங்கிட்ட இருந்த பட்டு ஆடைகள், அவன் துணி நெய்யக்கூடியவன் இல்லையா, அவன்கிட்ட அந்த பட்டு ஆடைகள் இருந்தது. அதை எடுத்து கிருஷ்ணனுக்கும் பலராமனுக்கும் அலங்காரம் பண்ணுறான். அலங்காரம் பண்ண வேகத்துக்கு பார்த்தோம்னா கிருஷ்ணனும் பலராமனும் அப்படியே ஜொலிக்கிறாங்க. அப்படியே அந்த நெசவாளி மீது கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. கிருஷ்ணனுக்கு இனிமே அவனுக்கு ஒரு பெரிய செல்வம் கிடைக்கிற மாதிரி பகவான் அந்த இடத்துல அனுகிரகம் பண்ணுறார். தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க, பலராமனும் கிருஷ்ணனும் அப்படியே அரண்மனையை நோக்கி நடந்து போயிட்டு இருக்காங்க. வழியில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பூ மாலைகள்லாம் தொடுத்து ஒரு விற்பனை செய்யக்கூடிய ஒரு பூக்காரன் இருக்கார். அவர் பேர் சுதாமா அப்படின்னு பேர். அந்த வீட்டுக்கு எதிர்த்தாப்புல கிருஷ்ணன் வர்றதை அவர் பார்த்துட்டு உடனே வீட்டுக்குள்ளாரேந்து ஓடி வர்றாரு. ஓடி நேராக அப்படியே பகவான்கிட்ட சாஷ்டாங்கமாக கீழே விழுந்து வணங்குறாரு. வணங்கி நீங்கள் எங்கள் வீட்டுக்கு அவசியம் வரணும் அப்படின்னு கிருஷ்ணனை கூப்பிடுறாரு. கிருஷ்ணனும் பலராமனும் அவங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த பூக்காரர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அரண்மனைக்கு பூ எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக மாலைகள்லாம் கட்டி வச்சுருந்தார். அந்த மாலையிலேருந்து 2 மாலையை எடுத்து கிருஷ்ணனுக்கும் பலராமனுக்கும் கொடுத்து சூட்டிக்க சொல்கிறார். அதே மாதிரி கூட வந்தவங்க அத்தனை பேருக்கும் உட்கார சொல்லி புஷ்பம் கொடுத்து, தாம்பூலம் கொடுத்து, சந்தனம் இதெல்லாம் கொடுத்து நல்ல விதமாக வரவேற்கிறார். தனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பணியோடு நிற்கிறார் அந்த இடத்துல. அவருடைய இந்த இனிமையான இந்த அன்புக்கு பகவான் கட்டுப்பட்டு அவருக்கு என்னென்ன கொடுத்துருக்கிறாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, உன்னுடைய குலம் நல்லா இருக்கும், உனக்கு நிறைந்த செல்வம் கிடைக்கும், தேக பலம் கிடைக்கும், நீண்ட ஆயுள் கிடைக்கும், உடல் அழகாக இருக்கும், சிறந்த கீர்த்தி எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அருள் புரிகிறார். அதுக்கப்புறம் அங்கேருந்து அவர்கிட்டேருந்து புறப்பட்டு மறுபடியும் வீதி வழியாக நடக்க ஆரம்பிக்கிறார். அப்போ அவங்களுக்கு எதிர்க்காப்புல ஒரு வயதான ஒரு மூதாட்டி ஒருத்தவங்க வந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க முதுகு பார்த்தோம் அப்படின்னா அப்படியே வளைஞ்சு கூணலாக இருந்தது. வேகமாக நடக்க முடியல அவங்களால. கையில் ஒரு குச்சி ஊனிக்கிட்டு மெல்ல 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 நடந்து வர்றாங்க. அவங்க கையில் இன்னொரு கையில் ஒரு சந்தன பெட்டி இருந்தது. அதில் நிறைய அரைச்ச சந்தனம் எல்லாமே இருந்தது. அந்த சந்தனத்தினுடைய நறுமணம் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே அப்படி இருந்துதான். அந்த மூதாட்டி கிட்டக்க வரும்பொழுதே அவ்வளவு சந்தன வாசனை இருந்துதான். அப்போ கிருஷ்ணர் அந்த கூனிக்கு பக்கத்தில் போகிறாரு. பக்கத்தில் போயிட்டு, அம்மா நீங்கள் யார், உங்கள்கிட்ட உள்ள சந்தனம் இவ்வளவு வாசனையாக இருக்கே, இப்படிப்பட்ட உயர்ந்த இந்த சந்தனத்தை யாருக்காக எடுத்துகிட்டு போகிறீங்க, எங்களுக்கு கொஞ்சம் தர்றீங்களா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் கேட்குறார். அப்படியே கருணை கொஞ்சம் அந்த கிருஷ்ணரையும் பலராமனையும் அந்த மூதாட்டி பார்க்குறாங்க. பார்த்த வேகத்துக்கு அவங்களுக்கு அப்படியே அன்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்போ அவங்க பேசுகிறாங்க, பிள்ளைகளே, என் பெயர் திருவிக்ரா, நான் கம்சனினுடைய வேலைக்காரி. நான் இந்த சந்தனம் குழைக்கிறதுல என்ன மாதிரி ஒரு சாமர்த்தியசாலிங்கிறது கிடையாது. அவ்வளவு சாமர்த்தியம் எனக்கு உண்டு. அதனால் நான் குழைக்கக்கூடிய இந்த சந்தனத்தை மட்டும்தான் கம்ச மகாராஜா பூசிக்குவார். அவருக்காகத்தான் நான் இந்த சந்தனத்தை எடுத்துகிட்டு போகிறேன். இருந்தாலும் நீங்கள் இதை பூசிக்கணும்னு ஆசைப்படுறீங்க இல்லையா, உங்களுக்கும் அந்த தகுதி இருக்குது. அதனால் இந்த பெட்டியில் சந்தனம் இருக்குது, உங்களுக்கு வேணுங்கிற அளவு நீங்கள் எடுத்துக்கங்க, எடுத்து நீங்கள் பூசிக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே சந்தோஷம். கிருஷ்ணனுக்கும் பலராமனுக்கும் எடுத்து சந்தனத்தை அப்படியே கையில் பூசிக்கிறாங்க, தங்களுடைய மார்பில் பூசிக்கிறாங்க. தான் கூட வந்தவங்க எல்லாருக்கும் மாறி வாரி கொடுக்குறாங்க. அதனால் எல்லாரும் பூசிக்கிட்டாங்க. அந்த இடத்துல பார்த்தோம்னா, அந்த தெருவே பார்த்தோம்னா அவ்வளவு நறுமணம் கமழுது. அப்படியே இந்த பிள்ளைகள் இந்த மாதிரி செய்கிறத அந்த மூதாட்டி அப்படியே கண்கொட்டாமல் பார்க்குறாங்க. ரொம்ப ஆனந்தம் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அந்த சந்தன பெட்டியை கிருஷ்ணர் அந்த மூதாட்டி கிட்ட கொடுக்குறாரு. அப்படியே அவங்க கையில் வாங்குறாங்க. பார்த்தா அந்த பெட்டி நிறைய சந்தனம் அப்படியே தான் இருக்குது, குறையவே இல்லை கொஞ்சம் கூட. கொடுத்தது போலவே இருந்தது.
ஒரே ஆச்சரியம் அந்த மூதாட்டிக்கு, என்ன பேசுறதுனே தெரில. அவங்களுக்கு அப்படியே மயிர் கூச்சரியுது, அப்படியே கண்ணுலேருந்து பார்த்தா தனித்தனியாக ஊற்றுது. அப்படியே வைத்தக்கண் வாங்காமல் அப்படியே கிருஷ்ணனையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ கிருஷ்ணன் அந்த மூதாட்டியை பக்கத்தில் கூப்பிடுறாரு, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. கிட்டக்க வந்தோடனே தன்னுடைய காலால், தன்னுடைய திருவடியினால் அந்த பெண்ணோட நுனிக்காலை மிதிக்கிறார். மிதிச்சுக்கிட்டு தன்னுடைய கைகளால் அவளுடைய முகவாய்க்கட்டையை அப்படியே பிடிச்சி தூக்குறார். அவ்வளவுதான். அவளுடைய கூன் முதுகு அப்படியே நிமிர்ந்து போச்சு. கோணல் உடல் இருக்கு பார்த்தீங்களா, அது அப்படியே மாறி போச்சு. அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா குச்சியை ஊனிட்டு கிழவியா கூனியா வந்தவங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு இளமை, அவ்வளவு அழகாக மாறினாங்க அப்படியே. ஏன்னா அவளுக்கே அவளை நம்பவே முடியல. நடக்கிறது கனவா இல்லது நனவா ஒன்றுமே புரியல. அவளுடைய அழகே அவளுக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்குது. அவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியவே இல்லை, என்ன செய்கிறதுனே தெரியல. அப்படியே நான் தழுக்குது, குரல் அப்படியே தடுமாறுது. மாறுபட்ட உணர்ச்சி அவளுக்குள்ளார. அப்படியே சாஷ்டாங்கமாக விழறா பகவான் காலில் விழுந்து அப்படியே வணங்குறா. கண்ணுலேருந்து ஆனந்த கண்ணீர் தார தார தாரையாக ஊற்றுது. கிருஷ்ணர் அப்படியே தூக்கி நிறுத்துறாரு. அவளை நிறுத்தி ஆசீர்வாதம் பண்ணுறார். போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்து அவளை அமுச்சு வைக்கிறார். அதுக்கப்புறம் மதுராபுரி மக்கள் அப்படியே பின்தொடர்ந்து வர யாகசாலை இருக்கக்கூடிய அந்த இடத்தை நோக்கி பகவான் போக ஆரம்பிக்கிறார். कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतः क्लेशनाशाय गोविन्दाय नमो नमः।